அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம். நான் உங்கள் அகமது அசியாம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயங்கள் என்னவென்று சொன்னால், இலங்கையில் மின் கட்டணம் குறைப்பு, மற்றையது இலங்கையில் ஜும்மா பிரசங்கத்தின் போது உயிரிழந்த மௌலவி. இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்க போகின்றோம். எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதனூடாக தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். வாருங்கள், இது சம்பந்தமான விவரங்களை பார்ப்போம். விடயங்களை பார்ப்பதற்கு முதலாக எமது வீடியோவை நீங்கள் புதிதாக பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்ய மறவாதீர்கள். இப்பொழுது நாங்கள் முதலாவது விடயத்தை பார்ப்போம். 2025 முதலாம் மாதம் 17ஆம் திகதி நள்ளிரவுடன் மின் கட்டணங்கள் குறைக்கப்பட இருக்கின்றது. இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்ப்போம். இன்று நள்ளிரவு அமலுக்கு வரும் வகையில் மின்சார கட்டணங்களை சராசரியாக 20% குறைக்க முடிவு செய்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையகம் அறிவித்திருக்கிறது. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையகம் ஒட்டுமொத்தமாக மின்சார கட்டணங்களை சராசரியாக 20% குறைக்க முடிவு செய்துள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. அடுத்த 6 மாதங்களுக்கான கட்டண திருத்தம் இன்று 2025 முதலாம் மாதம் 17ஆம் திகதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் மின் கட்டண திருத்தம் செய்யப்படும் எனவும், வருகின்ற 6 மாதத்துக்கான மின் கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. சராசரியாக 20% மின் கட்டணம் குறைக்கப்பட இருக்கிறது. இன்று நள்ளிரவு முதல் வீடுகளுக்கு 20% மின் கட்டண குறைப்பும், மதஸ்தலங்களுக்கு 21% மின் கட்டண குறைப்பும், ஹோட்டல்களுக்கு 31% மின் கட்டண குறைப்பும், தொழில் நிறுவனங்களுக்கு 30% மின் கட்டண குறைப்பும், அரசு நிறுவனங்களுக்கு 11% மின் கட்டண குறைப்பும் அமல்படுத்தப்பட இருக்கிறது. உண்மையில் இந்த ஹோட்டல்கள், தொழில் நிறுவனங்களுக்கு அதிகளவான மின் கட்டண குறைப்பு வீதம் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த மின் கட்டண குறைப்பானது அதிகமான சமூக ஊடகங்களில் செய்தியாக போடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் இந்த மின் கட்டணத்தை அதிகமானவர்கள் வரவேற்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்த விடயத்தை பார்க்க போகின்றோம். இன்று வெள்ளிக்கிழமையாகும். வெள்ளிக்கிழமை என்பது முஸ்லிம்களின் புனித தினமாகும். ஒவ்வொரு ஜும்மா பள்ளிவாசல்களிலும் ஜும்மா பிரசங்கம் இன்றைய தினம் நிகழ்த்தப்படும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு பள்ளிவாசலில் ஜும்மா பிரசங்கம் நடத்தி கொண்டிருந்த மௌலவியானவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இது சம்பந்தமான செய்திகள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் அதிகம் வெளியாகி இருக்கிறது. இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். அக்குரன்ன நீரல்ல ஜும்மா பள்ளிவாசலில் ஜும்மா பிரசங்கம் செய்து கொண்டிருந்த மௌலவி ஃபாயிஸ் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முஸ்லிம்களின் ஜும்மா பிரசங்கத்தின் போது முதலாவது குத்பா உரை, இரண்டாவது குத்பா உரை என்று 2 குத்பா உரைகள் நடைபெறும். இதில் 2வது குத்பா உரையில்தான் குறித்த மௌலவியானவர் உயிரிழந்திருக்கிறார். அக்குருணை அஸ்னா பள்ளிவாசல் முன்னாள் தலைமை இமாம் மௌலவி ஃபாயிஸ் அவர்கள் இன்றைய தினம், அதாவது 2025 முதலாம் மாதம் 17ஆம் திகதி ஜும்மா கொத்பா ஓதிக்கொண்டிருக்கையில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பேரில் ஸலவாத்து கூறும்போது அதே நிலையில் வஃபாத்தானதாக செய்திகளில் வந்திருக்கிறது. மரணித்த மௌலவியானவர் மென்மையான சுபாவம் கொண்டவர் என தெரிவிக்கப்படுகிறது. மரணித்த மௌலவிக்காக நாங்கள் பிரார்த்திப்போம். இன்றைய தினம் இந்த 2 செய்திகளும் தான் சமூக ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்ட செய்திகளாக காணப்படுகின்றது. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.